யாக்கோப்பு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோப்புடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி வேளையாயிருந்தது. அப்பொழுது சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, நண்பகல் வேளையிலே தண்ணீர் எடுக்கும் பெண்ணே, தாகம் தணிக்க சற்றே நீர் கொடுப்பாய். நண்பகல் வேளையிலே தண்ணீர் எடுக்கும் பெண்ணே, தாகம் தணிக்க சற்றே நீர் கொடுப்பாய். சுவாமி பரமன் படைப்பினிலே ஆணோ பெண் என்றில்லாமல் ஜாதியை வேறே யானும் ஞான் அறியேன். பரமன் படைப்பினிலே ஆணோ பெண் என்றில்லாமல் ஜாதியை வேறே யானும் ஞான் அறியேன். பாமர பெண்ணே நீயும் பழைய முறை மறந்து பரிவுடன் எனக் கண்பாய் நீர் கொடுப்பாய். பாமர பெண்ணே நீயும் பழைய முறை மறந்து பரிவுடன் எனக் கண்பாய் நீர் கொடுப்பாய். ஐயா, நான் என்ன செய்வேன்? சபையாரே தயறிந்தால் சண்டாளி எந்தன் கதி என்னவாகும்? ஐயா, நான் என்ன செய்வேன்? சபையாரே தயறிந்தால் சண்டாளி எந்தன் கதி என்னவாகும்? முன்னோர் உரைத்த முறை மீறுதலும் சரியோ? மன்னிப்பீர் நீர் கொடாத என் பிழையை. முன்னோர் உரைத்த முறை மீறுதலும் சரியோ? மன்னிப்பீர் நீர் கொடாத என் பிழையை. பெண்ணே உன் கணவனை இவ்விடம் அழைத்து வந்தால் இந்நேரம் நான் அளிக்கும் ஜீவ தண்ணீர். பெண்ணே உன் கணவனை இவ்விடம் அழைத்து வந்தால் இந்நேரம் நான் அளிக்கும் ஜீவ தண்ணீர். ஐயா, என் கணவர் என்று சொல்ல உலகில் யாருமே இல்லையே, என்ன செய்வேன்? ஐயா, என் கணவர் என்று சொல்ல உலகில் யாருமே இல்லையே, என்ன செய்வேன்? உள்ளபடியே சொன்னாய், ஒருவனல்ல உனக்கு 5 பேர் உள்ளவரை அகற்றிவிட்டு. உள்ளபடியே சொன்னாய், ஒருவனல்ல உனக்கு 5 பேர் உள்ளவரை அகற்றிவிட்டு. ஆறாவதொருவனை துணைவனாய் கொண்டிருக்க யாரைத்தான் அழைப்பாய் உன் நாதன் என்று? ஆறாவதொருவனை துணைவனாய் கொண்டிருக்க யாரைத்தான் அழைப்பாய் உன் நாதன் என்று? எந்தன் ரகசியத்தை யாரும் அறியலையே, எங்கனம் நீ
பெண்ணே நீ இன்னாரென்று என்னை அறிந்திருந்தால் அந்நேரம் கேட்டிருப்பாய் ஜீவ தண்ணீர். பெண்ணே நீ இன்னாரென்று என்னை அறிந்திருந்தால் அந்நேரம் கேட்டிருப்பாய் ஜீவ தண்ணீர். என்னாலும் தாகம் வரா ஜீவ தண்ணீர் உனக்கு நிச்சயம் இந்நேரம் நான் அழித்திடுவேன். என்னாலும் தாகம் வரா ஜீவ தண்ணீர் உனக்கு நிச்சயம் இந்நேரம் நான் அழித்திடுவேன், அழித்திடுவேன், அழித்திடுவேன். எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்னால் அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியாவில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள்.